ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். நம்ம இப்போ பார்க்குறது பிரெட் சட்னி. இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாவே இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வித்தியாசமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இதை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையானது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 3 துண்டு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே தேங்காய் ஒரு துண்டு பொடியாக நறுக்கி இருக்கிறது, புளி சின்ன துண்டு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போது ப்ரெட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போய் நல்லா பிரெட் ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆயில் தான் விட்டுருக்கேன். நீங்கள் நெய் வேணாலும் நம்ம விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரு 5 நிமிஷம் பண்ணதையுமே நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப கருகாமல் நம்ம லைட்டாக ஹீட் பண்ணாலே போதும். ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே நம்ம தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தது கலந்து போட்டுக்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் ஈஸியாக பார்க்க முடியும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுவும் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையை கிள்ளி போட்டுட்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்ததை உள்ளே போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இது கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட் எடுத்து கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஹீட்டில். இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் விட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம தாளிக்க வேண்டியதில்லை. நம்ம அரைச்சி நம்ம அப்படியே இது போய் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஈஸியாகவும் இருக்குது. ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இருக்காது. அதனால் நம்ம ரெகுலராக சட்னி செய்கிறவங்க இது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.